கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது சொல்லப்பட்டது என்றால், தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்கள் பள்ளத்தாக்கை வாய்க்காலை வெட்டுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை வந்ததாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எந்த காலகட்டங்களில் பாருங்களேன், பலவிதமான நெருக்கடியான ஒரு காலகட்டம் தேசத்தில் இருக்கிறது. போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதான ஒரு காலகட்டம். அதில் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு முன் அடையாளமாகத்தான் இந்த காரியம் நடக்கிறது. என்னென்னா, வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கிறோம். அங்கே காற்றும் இல்லை, மழையும் இல்லை. மழை பெய்வதற்குண்டான எந்த விதமான அறிகுறியும் அந்த நாட்களிலே இல்லை. அது அப்படிப்பட்ட காலமும் அல்ல. ஆனால் எல்லா காலமும் சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும் ஆண்டவரால் வாய்க்கால்கள் நிரம்பி வழிந்து ஓடத்தக்கதாக அளவுக்கு நல்ல மழையை ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்றுதான் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு இனிய நாளை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள். இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்னா, நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த நாளிலே என் தேவைகள் மிக அதிகமான ஒரு தேவை என்று சொல்லலாம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொல்லலாம். குறிப்பிட்ட வியாதியை, ஐயோ இந்த வியாதியில் எப்படி எனக்கு விடுதலையாக போகிறது, எப்பொழுது நான் சுகமாவேன் என்று வியாதி குறித்து ஒரு கலக்கம் இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான பொருளாதார தேவைகள் எனக்கு இருக்குது. கையில் கொஞ்சம் தான் இருக்குது. இதை எப்படி இந்த வீட்டை வாங்க முடியும், இந்த பொருளை வாங்க முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த திருமண காரியத்துக்கு உண்டான செலவை நான் எப்படி சந்திப்பேன் என்று கொஞ்சம் இருக்கிறத வச்சு நீங்கள் பல விதத்தில் குழப்பமாக கேள்விகளோடு இருக்கலாம். அன்பானவர்களே, இது உங்கள் பார்வைக்கு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, இது அவருக்கு அற்பமான காரியம். அன்பானவர்களே, அற்பமான காரியம் என்றால் அவரால் எளிதில் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று தான் அர்த்தம். ஆகவே நீங்கள் புலம்பி கலங்கி வேதனைப்பட்டு பிரம்மாண்டமாக அந்த பிரச்சனை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, அந்த காரியம் ஆண்டவருக்கு அற்பமானது. இவ்வளோ பெரிய வியாதி வந்துருச்சே என்று சொல்கிறீங்கல்ல, அது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்பமானது. அவரால் எளிதில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அதற்காகத்தான் தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்களின் நிமித்தம்தான் நானும் நீங்களும் சுகமாக்கப்பட்டோம். அன்பானவர்களே, எந்த காரியத்தை குறித்து கேள்வியோடு பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறீங்களா, அந்த காரியத்தில் ஆண்டவருக்கு அது லேசான காரியம், அற்பமான காரியம். ஆகவே நீங்கள் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நன்றி மட்டும் சொல்லிகிட்டே இருங்களேன். உங்களுக்கு பெரிய காரியம், அவருக்கு சாதாரண காரியம் சொல்லிட்டார்ல. அப்படின்னு, ஆண்டவரே உங்கள் கையில் இந்த காரியத்தை நான் ஒப்படைக்கிறேன், நீரே பார்த்து கொள்வீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது, சுகம் வருகிறது, பொருளாதார செழிப்பு வருகிறது, நல்ல வளர்ச்சி வருகிறது. இதெல்லாம் கர்த்தரால் வந்தது. ஆகவே பயப்படாதீர்கள். காரியம் உங்களுக்கு சீக்கிரமாய் நடக்கும். ஆண்டவருடைய பார்வைக்கு அது சாதாரணமே. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க சந்திக்கக்கூடியதான ஆண்டவர் பிரச்சனைகள் அவங்க கண்களுக்கு பெரிதாக தோணலாம். ஆனால் அது உமக்கு லேசான காரியம், அற்பமான காரியமாக இருக்கிறது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கூப்பிட்டு ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கிறாங்க. அந்த நபருக்கு ஆண்டவர் தாமே சர்வசாதாரண அற்புத அடையாளங்களை செய்து உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக கொண்டாடட்டும், மகிழ்ச்சி நாளாக கொண்டாடட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.